எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம 7th மேக்ஸோட எக்ஸாம்பிள் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன சம்னா, கடிகாரத்தில் 56 மில்லிமீட்டர் நீளமுள்ள நிமிடம் உள்ளின் முனை 1 மணி நேரத்தில் கடக்கும் தொலைவை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு கிளாக்கில் 56 மில்லிமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு மினிட்ஸ் முள் இருக்குது. அந்த முள் 1 ஹாரில் எவ்வளோ டிஸ்டன்ஸை கடந்திருக்கோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. பையோட வேல்யூ 22/7 கொடுத்துட்டாங்க. இது பாருங்கள், இது ஒரு கிளாக்கில் எப்பவுமே என்ன இருக்கும்? 3 முள் இருக்குமா? இது மணி முள், ஹார்ஸோட முள். இது என்னது? நிமிட முள். இது வினாடி முள். இது உங்கள் வீட்டு கடிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 1 மணி நேரத்தில் நிமிட முள் கடக்கக்கூடிய தொலைவை தான் கேட்டிருக்காங்க. இந்த நிமிட முள் ஆரம்ன்றது நமக்கு என்னன்னு தெரியும்? சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட பவுண்ட்ரி வரைக்கும், அதாவது வட்டத்தோட மையத்திலிருந்து வட்டத்தோட எல்லையை தொடக்கூடிய ஒரு லென்த்து, ஒரு தொலைவு தான் என்னது? ஆரம். இந்த ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க? 56 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வட்டத்தோட சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், என்ன ஃபார்முலா? C = 2πr அலகுகள். C = 2πr யூனிட்ஸ். இப்போ C = 2πr எழுதியாச்சு. பையோட வேல்யூ நம்ம கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, 22/7. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஆரோட வேல்யூ 56. 8 7s 56 வரும். 2 × 22 × 8. 2 × 22ன்றது 44. 44 × 8. 44 × 8 எவ்வளோ? 352. 352. கொஷினில் மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளும் யூனிட்டை அலகுகளை மில்லிமீட்டரில் குறிப்பிடுறோம். இதுதான் அதாவது இந்த நிமிட முள் 1 மணி நேரத்தில் சுற்றி வரக்கூடிய தொலைவு. ஓகேவா? பாருங்கள், என்ன நோட்டுனா, 1 மணி நேரத்தில் கடக்கும் தொலைவு என்பது வட்டத்தின் சுற்றளவு. எது 1 மணி நேரத்தில் கடக்கிறது? நிமிட முள். 1 ஹாரில் அந்த மினிட்ஸ் முள் கடக்கக்கூடிய தொலைவுன்றது என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த சம்மை ஈஸியாக போட்டுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.